எல்லோருக்குமே அவங்க தங்களோட வாழ்க்கையில் இளமையோடவும் நீண்ட நாள் ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு ஜிம்முக்கு மட்டும் போனால் பத்தாது, கூடவே சத்தான உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைக்கி எல்லா வயதுடைய ஆண்களும், அதாவது 18 வயசுலேருந்து பெரியவங்க வர என்னென்ன ஃபுட்ஸை டெய்லி அவங்களோட டயட்டில் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பூண்டு தாங்க. உங்களோட பாடி எப்போவும் மெலிஞ்சி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் பூண்டை உங்களோட தினசரி உணவு முறையில் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியங்க. பூண்டில் இருக்கிற மெக்னீசியம் மற்றும் செலீனியம்னால உங்களோட இல்லற வாழ்க்கை மேம்படுவது மட்டும் இல்லாமல் வறுத்த பூண்டை ரெகுலராக சாப்பிட்டு வரதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ டெய்லி 3 to 4 பூண்டை உங்களோட ஃபுட்ஸில் சேர்த்து சாப்பிட்றத மறந்துடாதீங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நட்ஸ் தாங்க. வால்நட்ஸில் இருந்து பாதாம், பிஸ்தா வர அனைத்துமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியங்க. பெண்களை விட ஆண்களோட தசை ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால ஆண்கள் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகளை பார்த்து சாப்பிடணும். ஸோ நட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் கட்டாயம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நட்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ டெய்லியும் ஒரு கையளவு நட்ஸை ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வாழைப்பழம் தாங்க. ஈஸியாகவும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய உணவுகளில் வாழைப்பழமும் ஒன்றுங்க. இதில் பச்சைநாடாம்பழம், கற்பூரவள்ளி, செவ்வாழைன்னு நிறைய வகைகள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, சாப்பிட ஒன்றுமே இல்லைனா கூட வாழைப்பழத்தை சாப்பிடும்போது வயிற்றுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டயர்டும் போன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உடல் வலிமையாக இருக்கணும்னா கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்றத மறக்காதீங்க. 1 அல்லது 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம், பட் வெறும் வயிற்றுலையும் நைட்டு மட்டும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட்லாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி தாங்க. சம்மரில் ஈஸியாகவும் சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் தர்பூசணி ஒன்று. இது கோடை காலத்தில் வெயில் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய பழமாகவும் ஆண்களுக்கு பர்சனலாகவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்னா அது வாட்டர்மெலன் தாங்க. உங்கள் பாடி ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருந்தால் கூட இந்த பழத்தை சாப்பிடும்போது தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழத்தில் ஒன்று. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வதாக பார்க்க போகிறது முருங்கை. என்னடா இவன் மொட்டையாக முருங்கைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் முருங்கை கீரையும் சத்து, முருங்கை காயும் சத்து, முருங்கை விதையும் சத்து, முருங்கை பூவும் சத்துங்க. இதில் இருக்க விதைகளை எடுத்து நெய்யில் வறுத்து பொடியாக்கி பாலோடு கலந்து சாப்பிட்ட ஆண்களுக்கு உடல் பலம் ரொம்பவும் அதிகரிக்கு. முருங்கை விதையை சாப்பிட்றதால மூளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, வயது ஆவதை தடுக்குது, முடி உதிர்வை கட்டுப்படுத்து, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். முருங்கை கீரையில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. வாரம் 3 டைமாவது இந்த கீரையை சாப்பிடுங்க. சாப்பிட்றனால எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது, வெயிட் கெயின் ஆவதை கண்ட்ரோல் பண்ணுது, தோல் நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கலாம், இல்லை பருப்பு குழம்புல சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை தனியாக பொரியலாகவும் சாப்பிட்லாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் முருங்கைன்னு சொன்னாலே விட்டுறாதீங்க, மறக்காமல் சாப்பிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நான் சொன்ன உணவுகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்திக்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி.